உனக்கிது முதலே எனக்கு எல்லாம் ஆதி பகவன் முதற்கி உலகி. உலகளாவிய தமிழ் பணியிலிருந்து இம்மச்சராயணம் நான் திருவள்ளுவராக வந்துள்ளேன். மனத்தோடு வாய்மை முறையில் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை உறவன் மனத்தோடு பொருந்தி உண்மை பேசினான் அவர் தவத்தையும் தானத்தையும் ஒழுங்கி செய்கிறார். இது ஒரு உயர்ந்த நிலை. இன்னாசை தர ஒருத்தல் அவர் நானேயிங் செய்து விடல். அரபு மொழியில் திருக்குறள் அரபாமியா அத்தலமு ஹுவாயும் லிக்யாசூர் அசர்வத்து இலால் திலால் இதன் மிர்ஹால் அஹல் லால் ஷைபால் அஹிர் யம்னஹுல் இன்சான் ஹஹிஹர்துல் ஃபர்ஹல். தமிழில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு தீயினால புண்ணு வந்தா கூட அது கொஞ்ச நாள் ஆறிடும். ஆனால் ஒருத்தவங்க நம்ம கடுமையான சொற்களால் வச்சு பேசினாங்கன்னா அது அவங்களுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இனிமையான சொற்கள் வச்சு தான் பேசணும். கற்க கசதர கற்பவை கற்றப்ப நிற்காதுக்கு தக. இப்ப பொருள் கற்க கசதரனா நீங்க படிக்கிற முழுசா தப்பு இல்லாம படிக்கணும். கற்றவை கற்றப்பின் நிற்காதுக்கு தகனா நீங்க படிச்சிட செயலா காமிக்க வேண்டும். ஜெர்மன்ல wäre Wissen 40 391. Was du lernen musst, lerne einwandfrei, dann handle nach dem Gelernten. ஒரு தாய்க்கு ஒரு நாளை இன்பம், ஒரு தாய்க்கு கொஞ்சம் சுனையும் புகழ். கோமா இருந்தா ஒன் டே தான் ஹாப்பி. ஹாப்பி பொறுமையா இருந்தா எல்லா டேஸும் ஹாப்பி. நன்றி மறப்பது நன்றன்று நற்றானது அன்றே மறப்பது நன்று. நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று. சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேற எதற்கும் இல்லை. எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி. அதாவது ஒழுக்கத்தினால் எல்லோரும் பெரும் சிறப்பே அடைவர். ஆனால் அவ்வொழுக்கத்திலிருந்து தவறுபவன் அடைய வேண்டாத பழியையும் அடைய வேண்டி ஏற்படும். நன்றி. செயற்கரிய செய்வார் பெரிய சிங்கர் செயற்கரிய செய்கிறானார். அழுக்காறு அவலகளே இன்னாச்சொல் நான்கு இழுக்கா இயன்றது அறம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈரடி குறளில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறள் என்னும் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்து கூறியுள்ளார் திருவள்ளுவர். அவரை போற்றி வணங்குவோம்.